இது பார்த்தீங்கன்னா அந்த சிண்ட்ரெல்லா பொர்சுலேன் அந்த மாதிரி வெரைட்டிஸ். ஜஸ்ட் இது வந்து வளர்க்குறதே ஃபார் பாலினேஷன். பீஸ் நல்லா அட்ராக்ட் பண்ணி அந்த ஒரு பாலினேஷனுக்காக தான் இந்த செடிகள் எல்லாமே. இதில் நிறைய கலர்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ஆண்டார் குளம் கத்திரின்னு சொல்லுவாங்க. இது ஆல்மோஸ்ட் 1 இயராக நல்லா வளர்க்குறேன். நல்லா பெருசாக வரும். இதுவும் நேட்டிவ் வெரைட்டி தான். காய் இருக்கா பறிச்சுட்டு நினைக்கிறேன். பார்க்குறேன் காய் ஏதாச்சும் இருந்தால். இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் வெயில்னால இந்த மாதிரி கலர் மாதிரி இருக்குது. இல்லை நல்லா கலராக இருக்கும். சிண்ட்ரெல்லா ஃப்ளவர்ஸ் இதெல்லாம். அதுவே ஆட்டோ பாலினேஷன் ஆகி கலர்ஸ் மாறும் இதுலேயே பார்த்தீங்கன்னா. இது வந்து சீரா சேம்பு சொல்லுவாங்க. இது வந்து இந்த கீரையை மட்டும்தான் சமைக்க முடியும். இதில் அடியில் கிழங்கு எதுவுமே இருக்காது. இது பக்கத்தில் குத்துச்செடி மாதிரி பக்கத்தில் செடி வந்துட்டே இருக்கும். இந்த கீரையை மட்டும் எடுத்து சமைக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதே மாதிரி குரோட்டன்ஸ்லேயும் ஒரு வெரைட்டி உண்டு. பார்த்து அதை எடுத்துடக்கூடாது. இதுவும் மிளகா வெரைட்டி. இந்த மிளகா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா லெமன் பேசில். நிறைய பேர் தாய் பேசில் சொல்லுவாங்க, ஆனால் லெமன் பேசில். இதுவும் கீ சில்லி வெரைட்டி தான். இது விதைச்சது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 months ஆகுது. இது ஒரு வகையான அம்மன் பச்சரிசி பெரண்டை. நார்மலாகவே நாங்கள் வந்து 15 நாள் இல்லாட்டினா 20 நாளைக்கு ஒரு வாட்டி வீட்டில் எடுத்து சமைப்போம். இது ஒரு சில்லி வெரைட்டி, நார்மல் சில்லி தான். நல்லா காய்க்குது. ஆனால் காரம் அவ்வளோ தூரம் சொல்ல முடியாது. பர்பிள் பீன்ஸ், இப்போ பர்பிள் அவரை. இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது தான் நானே பார்க்குறேன் காய்ச்சிருக்கிறத. இதுக்கு முன்னாடி காய்ச்சிருக்கு, பட் அவ்வளோ தூரம் நான் கவனிக்கலை. இது வந்து நண்பர் ஒருத்தர் வந்து கொடுத்த சேலம் முள்ளு கத்திரி. சின்ன நாத்தாவே கொடுத்தாரு. கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் இருக்கும். நல்லா பிடிச்சி நல்லா வளர்ந்துருக்கு. பூ விடுற ஸ்டேஜ் தான் இருக்குது. பூ விட்டாச்சு, ஏற்கனவே 2-3 பூ விட்டாச்சு. மேல் ஃப்ளவர் வந்துடுச்சு. இப்போ ஃபீமேல் ஃப்ளவர், அந்த ஃபீமேல் ஃப்ளவரும் விட்டு காய் பிடிக்குது பார்த்தீங்கன்னா. நல்லா பச்சை கலராக நல்லா பெருசாக இருக்கும் இந்த காய். இதுவும் ஒரு புடலை வெரைட்டி தான். வந்தால் தான் தெரியும் என்ன வெரைட்டின்னு. இது வந்து மைசூர் மல்லி சொல்லுவாங்க. இது பிஷப் க்ரௌன் சில்லி, ஜிமிக்கி சில்லி, பிஷப் க்ரௌன். காய் வச்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் பழைய செடி தான். ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலே உள்ள செடிகள் தான். சரியான பராமரிப்பு இருந்தால் இந்த வறட்சியிலையும் தாங்கி வருது. இது ஸ்வீட் பொட்டேட்டோ வெரைட்டி. அப்புறம் இதில் வந்து ஒரு சில்லி வெரைட்டி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிரிஞ்சால். மேலே இருக்குது. இது ஒரு புடலை வெரைட்டி. அப்புறம் வந்து அவரை வெரைட்டி. இப்போ
சொரக்கா புதுசாக ஏறுது. என்ன வெரைட்டின்னு பார்த்து பெரிய சொரை நினைக்கிறேன். இதில் நிறைய வெத்தலைவள்ளி கிழங்கு, பர்பிள் யாம் எல்லாமே போட்டிருக்கேன். இதுவும் ஒரு வெண்டைக்காய் வெரைட்டி. இதுலேயும் பர்பிள் வரை இருக்கு. கீரை நான் வந்து ரெகுலராகவே போடுவேன். செங்கீரை, தண்டுக்கீரை, அந்த மாதிரி நிறைய போட்டுன்னே இருப்பேன் எப்பயுமே. இதுலேயும் ஒரு குதிரைவாளி போட்டு விட்ருக்கேன். சேம் செப்டம்பர் 5ஆம் தேதி தான் போட்டது. லெட்ஸ் வெயிட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ். இது ஒரு 5 அடி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ். இது வந்து சிதம்பரம் பிரிஞ்சால் ஜனவரி மாதம் போட்டது. இல்லை, கும்பகோணம் பிரிஞ்சால். ஆனால் இது வரைக்கும் 2 காய் காய்ச்சிருக்கு. அருமையான டேஸ்ட்டு. நல்லா ஒரு 200-250 கிராம் வருது. நல்ல டேஸ்ட். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்டைப்பூச்சிலாம் இருக்கும். அது ஒன்றுமே பண்ணாது, அதுவே வரும், அதுவே போயிடும். அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியாக வந்துருக்கு இந்த செடி. ஆனால் நல்ல டேஸ்ட்டு. அதாவது வளர்க்கணுன்னா இந்த இது கும்பகோணம் பிரிஞ்சால் தான் வளர்க்கணும்னு தோணுது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. சாப்பிடாதவங்களும், கத்திரிக்காய் ரகங்களே தொடமாட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. இது பார்த்தீங்கன்னா பருகண்டி ஓக்ரா, அதாவது வெண்டையில் பருகண்டி ரகம் வந்துருக்கு. வெயிட் பண்ணணும். இதுவும் பார்த்தீங்கன்னா அகைன் இதில் வந்து கீ சில்லியில் வந்து மூட்டம் மிளகான் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. நல்லா ஸ்பைசி. ஒரு மிளகா போட்டாலே போதும், நல்ல ஸ்பைஸாக இருக்கும். அதோடு சேர்த்து பிஷப் க்ரௌனும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கரூர் கத்திரி. இது விதைக்காக விட்ட ரகம். இதுவும் ஒரு சில்லி வெரைட்டி. வெயிட் பண்ணி பார்க்கணும் எந்த மாதிரி சில்லி வருதுன்ட்டு. இது வந்து அரிசி திப்ளின்னு சொல்லுவாங்க. இதுவும் சில்லி வெரைட்டி தான். இது பீர்க்கன். இந்த பீர்க்கன் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய்க்கும். நார்மலாக நாங்கள் பீர்க்கன் எடுக்க மாட்டோம். இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இதை நாங்கள் அப்படியே தொகையெல்லாம் பண்ணி சாப்பிட்ருவோம். ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே எல்லாத்தையும் முதல்ல வந்து தொலி இல்லாமல் போட்டு பார்த்தோம். அப்புறமா தொலியோடவும் போட்டு பார்த்தோம். தொலி திக்னஸ் கிடையாது. ஸோ அப்படியே நாங்கள் வந்து தொகையெல்லாம் பண்ணி சாப்பிட்ருவோம். இது வந்து டிசம்பர் வைலட் கலர். இது பார்த்தீங்கன்னா ஸ்பைன் கார்டு, பழுப்பாகல். ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கிற செடி. இதை நான் எப்படி வளர்த்தேன்றதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ தரேன். ஆனால் இது வந்து சீட்ஸில் தான் வளர்த்தது.
இது ஒரு பிரிஞ்சால், பேர் மறந்துடுச்சு, வந்தாதான் தெரியும். இது ஒரு டீ சில்லி வெரைட்டி. இது பிங்க் கலர் டிசம்பர். இது வந்து ருத்ராட்ச பாகல், குட்டி குட்டியாக காய்க்கும், கசப்பே இருக்காது, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதுவும் ஒரு கீ சில்லி வெரைட்டி. இது ரோசா பியங்கா கத்திரி, இந்த கத்திரி ரகம். இது வந்து குளுமை காலங்கள், அதாவது எப்படின்னா குளுமை காலம்னா வெயிலுக்கு காய்க்காது, செடி தாங்கி நிற்கிறது. கரெக்டான தண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணினோன்னா கரெக்டாக தாங்கி நிற்கிது. ஆனால் இதோட காய்ப்பு திறன் பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் அக்டோபரில் ஆரம்பிச்சதுன்னா மார்ச் வரைக்கும் காய்க்கும். இந்த அவரை பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் பெரினியல் பிளான்ட்டாக தான் இருக்குது. நாங்கள் குருவி அவரைன்னு சொல்லுவோம், குட்டி குட்டியாக சிகப்பாக இருக்கும் அவரை, நல்லா இருக்கும் அது. இது வந்து புடலங்காய், ஷார்ட்டில் வரி புடலை. இதுவும் ஒரு வகை முல்லை செடி தான். இதுவும் லைஃப் பார்த்தீங்கன்னா இது ஒரு 4வது வருஷம். இந்த செடி பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு வச்ச முல்லை. நான் அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் போயிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு வந்தது. வேங்கேரி வெரைட்டி. இந்த செடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த செடி வெயிலில் வந்து போயிடுத்து, அந்த மாவு பூச்சி தாக்குதலால் போயிடுத்துன்னு நினச்சி ஃபுல்லுத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன். அந்த கட் பண்ணி விட்டதுலேருந்து திருப்பி பிடிச்சி வளர்ந்துருக்கு. இது வந்து ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாகவே மல்லி அந்த மாதிரி ரகங்கள் தான். எனக்கு எப்பவுமே கொஞ்சம் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது சன்ரைஸ் டு சன்செட் எப்பயுமே இந்த வெயில் ஹீட்டு அது எல்லாமே கொஞ்சம் அதிகம்தான். ஒரு விதத்தில் அந்த வெயில் நல்லது, ஆனால் அதே சமயத்தில் மே மாதம்லாம் காத்தால 9 மணிக்கே மொட்டை மாடிக்கு வரவே முடியாது. இது வந்து செல்லுப்பட்டி, 15 ஜூலை விதைச்சது. கரெக்டாக 2 மாதத்தில் பூ வச்சிருக்கு. பூ ரொம்ப அழகாக இருக்கும். இது காய் பிடிச்சிருக்கு. இது ஒரு இது காய் பிடிச்சிருக்கு. நல்ல இலைகள் நல்லா பெருசாகவும் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து நம்ம கொடுக்குற சத்துக்கள். வெறும் சாண உரத்தை நம்பி தான் இருக்கிறதுனா இது வந்து செல்லுப்பட்டி, 15 ஜூலை விதைச்சது. கரெக்டாக 2 மாதத்தில் பூ வச்சிருக்கு. பூ ரொம்ப அழகாக இருக்கும். இது காய் பிடிச்சிருக்கு. இது ஒரு இது காய் பிடிச்சிருக்கு. நல்ல இலைகள் நல்லா பெருசாகவும் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து நம்ம கொடுக்குற சத்துக்கள். வெறும் சாண உரத்தை நம்பி தான் இருக்கிறதுனா இந்த அவரை வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா
ஒரு அவரை வெரைட்டி, அணுவரைன்னு நினைக்கிறேன், சரியான ஞாபகம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் சங்குப்பூ. இது ஃபுல்லாகவே ஒயிட் சங்குப்பூவில் ஒயிட்டில் டபுள், அப்புறம் ரோஸு, அந்த மாதிரி வெரைட்டிகள் தான் இருக்கும். கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால, இப்போ மணி 8, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிளார் அடிக்குது. இதில் கொஞ்சம் நிறைய மற்ற ரகங்களும் போட்டிருப்பேன், ரம்பை அந்த மாதிரி வெரைட்டி. இந்த ரகம் கத்திரி வந்து பார்த்திங்கன்னா பச்சையில் வரி வரியாக வரும், நீட்டாக வரும். இது பாருங்கள், பச்சை கலரில் இருக்குது. இது ஸ்ரீவல்லிபுத்தூர் கத்திரியா என்ன ரகம் மறந்துடுத்து, கேட்டு தான் பண்ணணும். பச்சையில் இந்த மாதிரி வரி வரியாக வரும். இதுவும் ஒரு வகை கீ சில்லி. இது வந்து வெறும் கீ சில்லினா இது மட்டும்தான் சொல்ல முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் சாப்பாடுக்கு எதுவும் எடுக்க முடியாது. போட்டோன்னே அந்த கீ சில்லி ஸ்மெல் இருக்கும். இப்போ சாம்பாரில் போடும்போது அதோட சுவை வந்து கொஞ்சம் வேறுபடுது. இதே இன்னொரு கீ சில்லி, அந்த பம்பரை மாதிரி இருக்கிற வெரைட்டின்னு சொன்னது, ஒரு மிளகா தான் போடலாம் சமையலுக்கு, ஆனால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த காரத்துலேருந்து எல்லாமே கரெக்டாக அதுக்கேற்ற பிரிச்சிருக்கும். அதில் வந்து காரம் ரொம்ப, அதாவது மொத்த சமையலுக்குமே ஒரு தான் போட முடியும். பட் இந்த வெரைட்டியில் வந்து இந்த ஒன்று போட்டாலே ரொம்ப டேஸ்ட் மாறுபடும். அந்த சமையலோட நீங்கள் பண்ணுற இதுவே மாறுபடும். ஸோ இந்த ரகங்கள்லாம் நாங்கள் வந்து ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி முக்கால்வாசி மோர் மிளகா போட்டுருக்குது. இன்னும் நிறைய ரகங்கள் வளர்ந்துட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ தனியாக போடுறேன். Thank you.